அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, ஆயுத பூஜை தீபாவளி சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. இன்று முதல் முன்பதிவு தொடக்கம். அந்த வகையில் நாகர்கோயிலிருந்து செப்டம்பர் 28, அக்டோபர் 5, 12, 19, 26 இரவு 11:15 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் பகல் 12:30 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும். அதேபோல மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து செப்டம்பர் 29, அக்டோபர் 6, 13, 20, 27 பிற்பகல் 8:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 5:15 மணிக்கு நாகர்கோயில் வந்து சேரும். சென்ட்ரலிலிருந்து செப்டம்பர் 25, அக்டோபர் 2, 9, 16, 23 இரவு 11:50 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 8:30க்கு பேத்தனூர் வந்து சேரும். மறுமார்க்கத்தில் பேத்தனூரிலிருந்து செப்டம்பர் 26, அக்டோபர் 3, 10, 17, 24 மாலை 6:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 3:15 மணிக்கு சென்ட்ரல் வந்து சேரும். அதேபோல சென்னை சென்ட்ரலிலிருந்து செப்டம்பர் 24, அக்டோபர் 1, 8, 15, 22 பிற்பகல் 3:10க்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 6:30 மணிக்கு செங்கோட்டை வந்து செல்லும். மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து செப்டம்பர் 25, அக்டோபர் 2, 9, 16, 23 இரவு 9 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 11:30 மணிக்கு சென்ட்ரல் வந்து சேரும். அதேபோல நெல்லையிலிருந்து சென்னை எழும்பூர் இடையே செப்டம்பர் 25, அக்டோபர் 2, 9, 16, 23 இரவு 9:30 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும். அதேபோல சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லை இடையே செப்டம்பர் 26, அக்டோபர் 3, 18, 17, 24 நண்பகல் 12:30 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும். தூத்துக்குடியிலிருந்து செப்டம்பர் 29, அக்டோபர் 6, 13, 20, 27 இரவு 11:15 மணிக்கு புறப்படும் ரயிலானது காலை 10:45 மணிக்கு எழும்பூர் வந்து சேரும். மறுமார்க்கம் எழும்பூரிலிருந்து செப்டம்பர் 30, அக்டோபர் 7, 14, 21, 28 பகல் 12:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:15 மணிக்கு வந்து சேரும். பண்டிகை கால சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இன்று 17ஆம் தேதி காலை 8 மணி முதல் சிறப்பு ரயில்களுக்கான பயணிகள் முன்பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, பாலியல் புகார் எதிரொலி காரணமாக பள்ளிகளில் NSS முகாம் நடத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரின் தடையின்மை சான்றிதழ் கட்டாயம் எனவும் மாணவர்களை வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடாது எனவும் ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநரான கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். மூன்றாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் தற்போது 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கும் நிலையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு 74,000ஆக உயர்கிறது. 1,200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் பெரிய வாக்குச்சாவடிகள் பிரிக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி இறுதி செய்ய மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு, வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இடிமின்னுடன் கூடிய பலத்த காற்றானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு, இனி ஆசிரியர்கள் மட்டும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் அல்ல. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்களை நியமிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களையும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கலாம் எனவும் ஒன்றிய மாநில அரசுகளின் நிரந்தர பணியாளர்கள் நிலை அலுவலர் பணிக்கு வர முடியாத நிலையில் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆறாவது அறிவிப்பு,
கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் 30ஆம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் என அமைச்சரான சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 7வது அறிவிப்பு. தமிழ்நாடு திறன் போட்டிகள் 2025இல் பங்கேற்க செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு திறன் போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் இந்திய திறன் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். கலை, படைப்பாற்றல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் 16 வயது முதல் 24 வயதுடைய மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம். nanmudalvan.tn.government.in/tnskills என்ற முகவரியில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 8வது அறிவிப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் B.Ed மற்றும் M.Ed பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை இணையதள விண்ணப்ப பதிவானது 30/9/2025 வரை செயல்படும் என அமைச்சரான செழியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மாணவர்கள் tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். 9வது அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத கடந்த முறையை விட இம்முறை கூடுதலாக 17% பேர் விண்ணப்பங்கள் வந்துள்ளன எனவும் டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் டெட் தேர்வு விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளன எனவும் நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெறும் டெட் தேர்வு எழுத 4,77,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான கேட் தேர்வு நாடு முழுவதும் 170 மையங்களில் வரும் நவம்பர் 30ஆம் தேதி கணினி வழியில் நடைபெற உள்ளது. காலை 8:30 முதல் 10:30 மணி வரையும், மதியம் 12:30 முதல் 2:30 மணி வரையும், மாலை 4:30 முதல் 6:30 மணி வரை மொத்தம் 3 அமர்வுகளாக தேர்வுகள் நடைபெறும். இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 13ஆம் தேதியுடன் முடிந்தது. தற்போது மாணவர்களின் நலன் கருதி விண்ணப்பிக்கும் கால அவகாசமானது செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. குரூப் 2 தேர்வுக்கான 3வது கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது. இதற்கு அழைக்கப்பட்டுள்ள தேர்வர்களின் பட்டியலானது தேர்வாணையத்தின் இணையதளத்தில் tnpsc.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தசரா தீபாவளியை முன்னிட்டு மைசூரிலிருந்து நெல்லை, காரைக்குடி மற்றும் ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. தசரா தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. இன்று முதல் நவம்பர் 24ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. செப்டம்பர் 18இலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து காரைக்குடிக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இன்று முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து ராமநாதபுரத்திற்கும் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. 13வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் திறன் திட்டத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுக்கு தனி வினாத்தாள்களை தயாரித்து வழங்குவதற்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாநில பாடத்திட்டத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திறன் திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த திட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மாணவர்களுக்காக வரவுள்ள காலாண்டு தேர்வுகளில் திறன் பாட புத்தகம் சார்ந்த வினாத்தாள்கள் தயாரித்து வழங்கப்பட உள்ளன. இந்த வினாத்தாள்களின் மொத்த மதிப்பெண்கள் வழக்கமான காலாண்டு தேர்வு வினாத்தாள்களின் மதிப்பெண்களுக்கு சமமாக இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.